வணக்கம். இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற ஆதாரங்களை பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு பெரிய புதிர் தான் வருது. ம் ஒரு பக்கம் பாருங்க, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவுல விமான சேவைகள் மறுபடியும் தொடங்குது. வர்த்தகம் சூடு பிடிக்குது. எல்லாம் ஒரு இயல்பு நிலைக்கு திரும்புற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. ம் ஆமா. ஆனா இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட பாதுகாப்புத்துறை, அதாவது பென்டகன், ஜாக்கிரதையா இருங்க, சீனா ஒரு பெரிய போருக்கு தயாராகிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப நேரடியாவே ஒரு எச்சரிக்கை விடுது. இதுதான் அந்த முரண்பாடு. நம்ம கிட்ட சீனாவின் நோக்கங்கள் பத்தி ரொம்ப விரிவான அந்த பென்டகன் அறிக்கை இருக்கு. அதே நேரம் எல்லையில இந்தியா என்ன செய்துகிட்டு இருக்குன்னு சொல்ற ஒரு பத்திரிகை கட்டுரையும் இருக்கு. சரி. அப்போ உண்மை நிலை என்னவா இருக்கும்? இந்தியா யார நம்பணும்? இந்த முரண்பட்ட தகவல்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உண்மையான புவிசார அரசியல் கணக்குகளை புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்ம நோக்கம். சரி, முதல்ல மேலோட்டமா பார்க்கும்போது நல்லா தெரியிற விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஆதாரங்கள் படி பல வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா சீனா இடையே நேரடி விமான சேவைகள் மறுபடியும் தொடங்கப்பட்டிருக்கு. ஆமா, இது ஒரு முக்கியமான முன்னேற்றம். சீன தொழிலதிபர்களுக்கு இந்தியாவுக்கு வர விசா கொடுக்கறாங்க. முதலீடுகள் பத்திய பேச்சும் அடிபடுது. வர்த்தகமும் நல்லாவே நடக்குது. சமீபத்துல நம்ம பிரதமரும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் சந்திச்சு பேசினாங்க. ம் இதெல்லாம் பார்க்கும்போது உறவுகள்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி தானே தெரியுது. ஆமா, தோற்றத்துக்கு அப்படிதான் தெரியுது. ஆனா இதே நேரத்துல தான் அமெரிக்காவின் பென்டகன் அறிக்கை வழியாகி இந்த மொத்த சித்திரத்தையுமே ஒரு கேள்விக்குள்ளாக்குது. எப்படின்னு சொல்லுங்களேன். அந்த அறிக்கை எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுல, அதாவது எல்ஏசில நிலவர அமைதிய ஒரு தோற்ற மயக்கம் அல்லது ஏமாற்றும் அமைதின்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது. டிசெப்டிவ் பீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான், அதாவது இது புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி மாதிரி தற்காலிகமானது தான் அது எச்சரிக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். சீனா இப்போதைக்கு அமைதியா இருந்துட்டு தனக்கு சாதகமான ஒரு நேரத்துல ஆமா, தனக்கு சாதகமான ஒரு நேரத்துல தன்னோட உண்மையான திட்டத்தை செயல்படுத்தும்னு அந்த அறிக்கை கோடிட்டு காட்டுது. அந்த அறிக்கையில என்ன ரொம்பவே யோசிக்க வச்ச ஒரு விஷயம் இருக்கு. சொல்லுங்க. அருணாச்சல பிரதேசம் மேல சீனாவுக்கு ஒரு தீராத பற்று, ஒரு ஒப்சஷன் இருக்கணும். சரியான வாய்ப்பு கிடைக்கும் போது அதை முழுமையா கைப்பற்ற ஒரு பெரிய தாக்குதலை நடத்தக்கூடும்னு அது சொல்லுது. இது ஏதோ சின்னதா நடக்கிற எல்லை சண்டை மாதிரி இல்ல, ஒரு முழு நீள போருக்கான சாத்தியக்கூறுகளை பத்தி பேசுற மாதிரி இருக்கு. இது உண்மையிலே கவலைக்குரிய விஷயம்தானே? நிச்சயமா. அது மட்டும் இல்ல, இது அருணாச்சல பிரதேசத்தோட முடியற கதை இல்ல. இது சீனாவோட ஒரு பெரிய நீண்டகால திட்டத்தோட ஒரு பகுதி. அப்போ இதுக்கு மேல இருக்கா? ஆமா, அந்த அறிக்கையின்படி இந்திய பெருங்கடல் பகுதியிலையும் இந்தியாவை சுத்தியும் பல ராணுவ தளங்களை அமைச்சு இந்தியாவை ஒரு பிராந்திய சக்திக்கு மேல வளர விடாம தங்களுக்கு கீழே கட்டுப்படுத்தி வைக்கணும்னு சீனா திட்டமிடுது. தங்களுக்கு கீழே கட்டுப்படுத்த, சப்டியூன்னு சொல்றீங்க? ஆமா, இது அவங்களோட தேசிய புத்துணர்ச்சிங்கிற ஒரு பெரிய இலக்கோட சம்பந்தப்பட்டது. 2049க்குள்ள தைவான், அருணாச்சல பிரதேசம் மாதிரி அவங்க உரிமை கொண்டாடுற எல்லா பகுதிகளையும் இணைச்சு உலக அரங்கில் ஒரு தனி பெரும் சக்தியா மாறணும்னு நினைக்கிறாங்க. மிகச் சரியா சொன்னீங்க. அதுக்காக தரைப்படை, கடற்படை, விமானப்படை மட்டும் இல்லாம சைபர் மற்றும் விண்வெளி துறைகளையும் முழுமையா நவீனப்படுத்திட்டு வராங்க. ஓகே, ஒரு பக்கம் சீனா இவ்வளவு பெரிய திட்டங்களோட இருக்குன்னா இந்தியா என்ன செய்துட்டு இருக்கு? நம்ம ஆதாரங்கள்ல ஒண்ணு இந்தியாவோட எல்லைப்பகுதி தயாரிப்புகளை பத்தி பேசுது. இந்தியா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்காது இல்லையா? கண்டிப்பா இல்ல. அந்த பத்திரிகை கட்டுரை ரொம்ப தெளிவா சொல்லுது. இமயமலை பகுதியில, குறிப்பா சீன எல்லையை ஒட்டி இந்தியா சாலைகள், பாலங்கள், சுரங்கப்பாதைகள்னு உள்கட்டமைப்ப ஒரு போர்க்கால வேகத்துல உருவாக்கிட்டு வருது. போர்க்கால வேகம்? ஆமா, யோசிச்சு பாருங்க. அவ்வளவு உயரமான கரடுமுரடான மலைகள்ல எல்லா காலநிலையிலும் பயன்படுத்தக்கூடிய சாலைகளையும் சுரங்கங்களையும் கட்டுறது எவ்வளவு பெரிய சவால். இதோட நோக்கம் ரொம்ப நேரடியானதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரடியானது. ஒருவேளை போர் மூண்டா இந்திய படைகளையும் ஆயுதங்களையும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எல்லைக்கு கொண்டு சேர்க்கணும். அப்போ அமைதி பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் நடந்தாலும் இந்தியா இந்த அச்சுறுத்தலை ரொம்ப தீவிரமா எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆமா, அதுக்கு இது ஒரு நேரடி சாட்சி. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. இந்தியாவை சீனா கிட்ட இருந்து எச்சரிக்கிற இதே பென்டகன் அறிக்கை இந்தியா அமெரிக்கா உறவை சீனா பலவீனப்படுத்த முயற்சி செய்யுதுன்னு சொல்லுது. சரி, ஆனா நீங்க கொடுத்திருக்கிற இன்னொரு ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, முந்தைய அமெரிக்க அரசாங்கத்தோட வர்த்தக போர்களும், அதாவது டாரிஃப் வாஸும் அவங்க கொடுத்த அழுத்தங்களும் தான் இந்தியா அமெரிக்கா உறவை சீனா ஏற்படுத்தின பாதிப்பை விட அதிகமா சேதப்படுத்தி இருக்குன்னு பல அமெரிக்க நிபுணர்களே ஒப்புக்கிறாங்க.
ஆமா, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது முரண்பாடா இல்லையா? அமெரிக்கா ஒரு பக்கம் நம்ம கிட்ட நட்பு பாராட்டுற மாதிரி பேசிட்டு இன்னொரு பக்கம் நம்ம உறவை சேதப்படுத்துற வேலைகளையும் செய்திருக்கான். இதுதான் இந்த விஷயத்திலே ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. இத ஒரு சதுரங்க ஆட்டம் மாதிரி பாருங்க. சதுரங்க ஆட்டமா? ஆமா, அமெரிக்கா நம்ம கிட்ட பாருங்க, சீனாவை நம்பாதீங்க, அவங்க உங்களை ஏமாத்திடுவாங்க, நாங்க தான் உங்க உண்மையான நண்பன்னு சொல்லுது. சரி. அதே சமயம் சீனாவோ எங்க 2 பேருக்கும் நடுவுல அமெரிக்கா குழப்பத்தை உண்டாக்க பாக்குது, அவங்க பேச்ச கேட்காதீங்கன்னு சொல்லுது. இப்போ உங்க முன்னாடி இருக்கிற கேள்வி, யாரு சொல்றதுல உண்மை அதிகமா இருக்கு? அதேதான். ஒரு பக்கம் கடந்த காலத்துல சீனா பலமுறை இந்தியாவோட நம்பிக்கையை உடைச்சிருக்கு, அது உண்மை. மறுபக்கம் அமெரிக்காவோட சொந்த நடவடிக்கைகளும் நம்ம உறவுல விரிசல்களை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு ரொம்ப சிக்கலான நிலைமை. ஆமா. இந்த குழப்பம் பத்தாதுன்னு இந்த கதையில இன்னொரு பெரிய ட்விஸ்டும் இருக்கு. என்னது? அதுதான் பாகிஸ்தான். சீனாவின் நோக்கங்களை பத்தி இவ்ளோ எச்சரிக்கிற அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு போய் ஆயுத உதவி செய்யுது. ஆச்சரியம் என்னன்னா சீனாவும் அதே வேலையை செய்யுது. ஆமா. இது எப்படி சாத்தியம்? எனக்கு இது சுத்தமா புரியல. இதுதான் இந்த புவிசார் அரசியலோட உச்சகட்ட முரண்பாடு. விவரங்களை பார்ப்போம். சீனா பாகிஸ்தானுக்கு 36 நவீன J-10C ரக போர் விமானங்களை கொடுத்திருக்கு. 36 போர் விமானங்களா? ஆமா. அது மட்டும் இல்லாம கடற்படைக்கும் விமானப்படைக்கும் தொடர்ந்து ஆயுதங்களை கொடுத்துட்டு வருது. இப்போ அமெரிக்கா பக்கம் வாங்க. அவங்க என்ன பண்றாங்க? அவங்க பாகிஸ்தானோட பழைய F-16 விமானங்களை மேம்படுத்தவும் அதுக்கு தேவையான உதிரி பாகங்களை கொடுக்கவும் முதல்ல $400 மில்லியன், இப்ப கிட்டத்தட்ட $700 மில்லியன் மதிப்புள்ள உதவி தொகுப்புகளை அறிவிச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம். 2 பேருமேவா? சீனாவும் சரி அமெரிக்காவும் சரின்னு சொல்றீங்களா? ஆமா, 2 பேருமே. இந்தியாக்கு எதிரியா இருக்கிற ஒரு நாட்டுக்கு இந்தியாவோட நண்பன்னு சொல்லிக்கிற 2 நாடுகளுமே ஆயுதங்களை கொடுத்து பலப்படுத்துறாங்களா? இது என்ன மாதிரியான கூட்டணி? பாகிஸ்தான் இந்த ஆயுதங்களை இந்தியாக்கு எதிராத்தான் பயன்படுத்தும்னு அவங்களுக்கு தெரியாதா? நல்லா தெரியும். ஆனா இதை நம்ம ஒரு பெரிய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கணும். என்ன கண்ணோட்டம் அது? ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்காவுக்கோ சீனாவுக்கோ இந்தியா ஒரு பிராந்திய சக்திங்கிற நிலையை தாண்டி ஒரு உண்மையான உலக வல்லரசா வளர்றதுல விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லையா? இல்ல. அவங்க மனசுல இருக்கிறது ஒரு G2 உலகம். அதாவது அமெரிக்காவும் சீனாவும் தான் உலகத்தோட 2 பெரிய சக்திகளா இருக்கணும். இதுல 3ஆவதா இந்தியா அதிகாரத்தை பங்கு போடுற G3 உலகத்தை அவங்க விரும்பல. நீங்களே சொல்லிட்டீங்க, அதுதான் விஷயம். ஓ, அப்போ பாகிஸ்தானை பலப்படுத்துறது இந்தியாவை கட்டுப்படுத்துற ஒரு உத்தியா? மிகச்சரியா சொன்னீங்க. பாகிஸ்தானை இராணுவ ரீதியா வலுவா வச்சிருக்கிறது மூலமா இந்தியாவோட கவனத்தையும் வளங்களையும் எப்போதுமே தன்மேலேயே இருக்கும்படி செய்ய முடியும். அதாவது நம்ம கவனம் சிதறடிக்கப்படுது. ஆமா, இந்தியா எப்ப பார்த்தாலும் தான் எல்லை பாதுகாப்பை பத்தியும் பாகிஸ்தானை பத்தியுமே சிந்திச்சுக்கிட்டு இருந்தா உலக அரங்குல ஒரு பெரிய சக்தியா உருவெடுக்கிறதுல கவனம் செலுத்த முடியாது. இது இந்தியாவை அதோட பிராந்தியத்திலே கட்டி போடுற ஒரு மறைமுகமான உத்தி. இந்த விஷயத்துல அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஒரே குறிக்கோள் தான் இருக்கு. ஆமா, துரதிர்ஷ்டவசமா அதுதான் உண்மை. அப்போ நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். ஒரு பக்கம் வர்த்தகம், விமான சேவைன்னு சீனாவோட இயல்பு நிலை திரும்புது. இன்னொரு பக்கம் அருணாச்சல பிரதேசத்தை கைப்பற்ற சீனா திட்டமிடுதுன்னு அமெரிக்கா எச்சரிக்குது. ஆனா இந்த 2 நாடுகளுமே இந்தியாவோட பரம எதிரியான பாகிஸ்தானுக்கு ஆயுதம் கொடுத்துக்கிட்டே நம்ம கிட்ட நட்பு பாராட்ட விரும்புதுங்க. ரொம்ப விசித்திரமான ஒரு சூழல். இந்த சூழ்நிலையில யார நம்புவதுங்கிற கேள்வி முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னும் சிக்கலாகிடுச்சு. நிச்சயமா. இந்த ஆதாரங்கள்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, இது யாரையாவது ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறது பத்தின விஷயமே இல்ல. அப்போ இது எதை பத்தின விஷயம்? இது தற்சார்பு பத்தின விஷயம். அதாவது செல்ஃப் ரிலையன்ஸ். இந்தியாவோட உண்மையான பாதுகாப்பு அமெரிக்காவோடனும் சீனாவோடனும் கூட்டு சேர்றதுல இல்ல, அது நம்மளோட உள் வலிமையில தான் இருக்கு. உள் வலிமைனா? ஒரு வலுவான பொருளாதாரம், சக்தி வாய்ந்த இராணுவம், நிலையான உள்நாட்டு அரசியல். இதுதான் நமக்கு உண்மையான பாதுகாப்பு. நம்மளோட GDP வளர்ச்சி குறைஞ்சா நம்ம பாதுகாப்புக்கு நாமளே செலவு செய்ய முடியாம போனா வெளியிலிருந்து வர்ற ஒவ்வொருத்தரும் நம்மள அவங்க தேவைக்கு பயன்படுத்த தான் பார்ப்பாங்க. அதேதான். ஒரு நாடு உள்ளுக்குள் வலுவாக இருக்கும்போது இந்த வெளிப்புற கூட்டணிகளும் அச்சுறுத்தல்களும் தானாகலே முக்கியத்துவத்தை இழந்துடும். ரொம்ப தெளிவா புரிய வச்சீங்க. இறுதியா நீங்க சிந்திச்சு பாக்குறதுக்காக ஒரு கேள்வி கேளுங்க. நாம இதுவரைக்கும் பேசின ஆதாரங்கள் எல்லாமே ராணுவம், புவிசார் அரசியல் போட்டிகளை மையமா வச்சுதான் இருந்துச்சு. ஆனா இதுல பொருளாதார பிணைப்புகளோட பங்கு என்ன? நல்ல கேள்வி. அமெரிக்காவும் சீனாவும் 2 பேருமே
இந்தியாவோட மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளிகள். பில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள வர்த்தகம் நடக்குது. இப்படிப்பட்ட ஒன்னோடு ஒன்னு பிணைஞ்சிருக்கிற இந்த உலகத்துல பொருளாதார உறவுகளும் ராணுவ போட்டியும் தனித்தனியா இயங்க முடியுமா? இல்ல. ஒரு கட்டத்துல இந்த ராணுவ போட்டி நம்ம பொருளாதார உறவுகளை நிச்சயமாக பலவீனப்படுத்தி பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா? யோசிச்சு பாருங்க.